ஹாய் சில்ட்ரன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்த டாபிக் எல்லாம் படிச்சிட்டிங்களா? ஸோ எல்லா டாப்பிக்குமே ஒழுங்காக படிங்க. நான் டெஸ்ட்டு சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுதணும், சரிங்களா? இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா ஒளிச்செறிவு அப்படின்னு அர்த்தம். த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் ஃப்ரம் எ light source in a particular direction per unit solid angle is called luminous intensity அப்படி சொல்கிறாங்க. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். அதாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் எந்த அளவுக்கு ஒளியோட வெளிச்சம் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதோட அளவு தான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டெரேடியன் அப்படின்ற ஒரு சாலிட் ஆங்கிள் வச்சு நோட் பண்ணுவாங்க. இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆஸ் அடாப்டட் கேண்டிலா, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இதை எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமீட்டரில் யூஸ் ஆகுது. எ ஃபோட்டோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ப்ரொடியூஸ்டு பை ஆன் அன்னோன் சோர்ஸ் இன் டேர்ம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டோஸ். அதாவது இந்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அளவிடலாம். இதை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரிக்கெட் ப்ளே கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளே கிரவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய வெளிச்சத்தோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது, ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வேவ் லென்த்தும் இருக்குது. கம்போசிஷன் அண்டு ஃபோட்டோமீட்டர்ஸ் ஒர்க் பை த மெஷரிங் ஹவ் எ மெட்டீரியல் அப்சர்வ் ஆர் ரிஃப்ளெக்ட் லைட்டு. அதை அப்சர்வ் பண்ணி எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குது நம்மளுக்கு காமிக்கும். எ ஃபோட்டோமீட்டர் இஸ் யூஸ்டு இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. நிறைய ஃபீல்டில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப் ஒர்க் லைக் ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோனாமி, சயின்ஸ் லேப் அண்டு ஈவன் ஆன் த கிரிக்கெட் ஃபீல்டு. ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸையோ அளவெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பாய் ஹாஸ் எ பேக் ஆஃப் ஆரஞ்ச், யூ வாண்ட் டு லேப் இட், so he weighed the bag of orange and he count the amount of substance in it, that is the number of orange in the bag. இப்போ ஒரு பேக்கில் ஆரஞ்சு ஃபுல்லாக வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேக்கோட வெயிட் பார்க்கணும், தென் அதில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பழத்தோட வெயிட் பார்க்கணும். நவ் கன்சிடர் எ சாம்பிள் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், we know it as a mass of volume. அதில் இருக்கக்கூடிய வேல்யூமை மாஸையும் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். How will we count the amount of substance? That is the number of molecules in it. இதோட எஸ்ஐ யூனிட்னு பார்த்தீங்கன்னா மோல். அதாவது நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை அளவு எடுக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், மோலில் தான் சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம பார்த்துக்க போகிறது டெம்ப்ரேச்சர். டெம்ப்ரேச்சரில் இப்போது ஹாஸ்பிட்டல் போனால் உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பாடி டெம்ப்ரேச்சர் தான் செக் பண்ணுவாங்க. தெர்மோமீட்டர் வச்சு வாயில் வச்சு எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அது மூலயமா என்ன தெரியும், பாடியோட டெம்ப்ரேச்சர் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் என்ன பண்ண டெம்ப்ரேச்சர் யூஸ் ஆகுது. அதை அளவு எடுக்கிறதுக்கும் ஒரு அளவு பயன்படுகிறது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். The body that gives out heat is said to be at higher temperature than the body that receives heat. This temperature determines the direction of flow of heat. If there is no transfer of heat between the two bodies placed in contact, there are said to be the same temperature. இதோட SI யூனிட்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். தி அதர் மோஸ்ட் காமன் யூஸ்டு யூனிட் ஆர் டிகிரி செல்சியஸ்லேயும் ஃபாரன்ஹீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் இஸ் இன் தி கெல்வின் ஸ்கேல் while we have negative.
temperature in the other scales. The lowest temperature on a Kelvin scale is 0 Kelvin. Known as observed zero. This scale is therefore known as the absolute scale. அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்கேல் இப்போது எல்லா இடத்துலையுமே ஒரே வகையான ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறது வேறு, தென் அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறதும் வேறு. ஃபேக்ட்ரிஸில் நீங்கள் ஒரு ஊரில் 2 ராஜா படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக்ட்ரியில் நிறைய சவுண்ட் இருக்குது, அதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஹீட்டாக இருந்தாலும் சரி, சவுண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வகையான இம்ப்ரெஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதோட அளவை நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வகையான டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பேரிசன் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஸ்கேலு. 3 ஸ்கேல் இதில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா செல்சியஸு, ஃபேரன்ஹீட்டு, கெல்வின். இதோட ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணணும், சம்ஸ் போடணும். தி ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ், இப்போ செல்சியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா C/0/100 ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட் -32 × 180 ஈக்குவல் டு K - 273 × 100. இது 3 தான். இப்போது ஸ்கேல் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கெல்வின் ஸ்கேலு, செல்சியஸ் ஸ்கேல், ஃபேரன்ஹீட் ஸ்கேலு. இதோட டெம்பரேச்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து கீழே இன்க்ரீஸாக இருக்கும், கீழேருந்து மேலே. ஆனால் இங்கேருந்து அதிக டெம்பரேச்சருங்க மேலே தான். ஓகேவா? ஸோ இது பாய்லிங் அட் வாட்டரில் அதிக அளமாக இருக்குது. பாடி டெம்பரேச்சர், ஃப்ரீசிங், அப்சல்யூட் 0 எல்லாமே நார்மல். இதில் எவ்வளோ தான் இருக்குது, கெல்வின் 0ல் இருக்குது. ஆனால் செல்சியஸில் பார்த்தீங்கன்னா -273.15. இதில் ஃபேரன்ஹீட் பார்த்தீங்கன்னா -459.67 இவ்வளோ அளவு இருக்குது. ஸோ இதுதான் கெல்வினோட ஸ்கேலுக்கான அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சம்ஸ் பார்க்கலாம். அடுத்தது இப்போது இது சம்ஸ். கன்வெர்ட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட் அண்டு கெல்வின் ஸ்கேல். இப்போது ஃபேரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும். செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, அதை ஃபேரன்ஹீட்டாகவும் தென் கெல்வினாகவும் நம்ம மாற்றணும். செல்சியஸ் 25 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த எஃப். இப்போ எஃப்ன்றது ஃபேரன்ஹீட்டு. C-0 -100 ஈக்குவல் டு F - 32/180. இப்போது இது ஃபார்முலா. ஃபேரன்ஹீட்டு தெரியல, ஸோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 25 - 0/100. இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா F - 32/180. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய 25 இந்தாண்ட இருக்க 180 இந்தாண்ட சைடு வந்தால் என்ன ஆகும், மல்டிப்ளேயில் ஆகும். இங்கே டிவைடில் இருக்குல்ல, இந்தாண்ட வந்துன்னா மல்டிப்ளே ஆகும் /100. இந்தாண்ட இருக்கக்கூடிய 32 மைனஸில் இருக்குது, ஸோ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எஃப் மட்டும் ரைட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிப்ளே பண்ணணும், அதுக்கப்புறமேட்டா டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வரத்தக்கூடியதை 32 கூட ஆட் பண்ணணும். ஸோ 77 டிகிரி ஃபேரன்ஹீட் வருது. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கெல்வினை கண்டுபிடிக்க போகிறோம். கெல்வின் பார்த்தீங்கன்னா C-0/100 இது செல்சியஸோடது. அடுத்தது கெல்வின்கானது K - 273/100. இப்போ செல்சியஸுக்கு தான் கொடுத்துட்டாங்களா, 25 - 0/100. கெல்வின் தெரியல, ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். இந்த 25 இந்த சைடு இந்த 273 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகும். 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 298 கெல்வின். ஸோ கெல்வினும் ஃபேரன்ஹீட்டும் லாஸ்ட்டில் சிம்பிள்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் சம்மு. இது உங்களுக்கு புரியுதா? சப்போஸ் புரியலனாலும் நான் டீட்டெயிலாக இன்னும் நோட்டில் கூட தெளிவாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இது சிம்பிள் தான், இதை விட இன்னும் நிறையா இருக்கும். அதில் நிறைய கண்டுபிடிச்சி இப்போ இதில் கொடுத்துருக்க அளவை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சில இதில் அளவு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், இல்லைனா எனக்கு திரும்ப சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேறு மாதிரி சம்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இதிலே ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதையும் கண்டினியூ பண்ணி நாளைக்கு எனக்கு இது சம்ஸ் திரும்ப எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா?